உங்கள் வீட்டில் ஏதோ சரியில்லை என்று உணர்கிறீர்களா? சின்ன விஷயத்துக்கே சண்டை, மனசுக்கு அமைதி இல்லாம இரவு தூக்கம் வராம தவிக்கிறீர்களா? நீங்கள் மட்டுமில்லை, இன்று பல வீடுகளில் இது நடக்கிறது. ஆனால் காரணம் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்கும் பஞ்சபூதங்களின் சமநிலை குலைந்திருக்கிறது. இந்த உலகமே 5 சக்திகளால் உருவாக்கப்பட்டது: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 சக்திகளும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். அதில் ஒன்று கூட குறைந்தால் வாழ்க்கை மெதுவாக உடைய ஆரம்பிக்கும். நிலம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நான் உங்களுக்கு அடித்தளம். நான் இல்லையென்றால் நீங்கள் நிலையாக இருக்க முடியாது. உங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் அதிகமாயிருக்கிறதா? பழைய நினைவுகளை பிடித்து கொண்டிருக்கும் பொருட்கள். அவை எல்லாம் உங்கள் மனசையும் சுமையாக மாற்றும். ஒரு நாள் எடுத்துக்கொள்ளுங்கள், தேவையில்லாததை அகற்றுங்கள். அது உங்கள் வீட்டை மட்டுமில்ல, உங்கள் மனதையும் சுத்தமாக்கும். நீர் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதை நிறுத்தி வைத்தால் அது கெட்டுப்போகும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை அடக்கி வைத்திருக்கிறீர்களா? அழ வேண்டிய இடத்தில் அழாமல், பேச வேண்டிய இடத்தில் பேசாமல். தினமும் ஒரு கிண்ணம் தண்ணீர் வைத்து அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லது வீட்டில் ஒரு சிறிய நீர் அமைப்பு வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனம் மெதுவாக மென்மையாக மாறும். நெருப்பு என்ன சொல்கிறது தெரியுமா? நான் உங்களை மாற்றுவேன், உங்களை புதிதாக உருவாக்குவேன். உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுகிறீர்களா? அல்லது எப்போதும் இருள் சூழ்ந்திருக்கிறதா? தினமும் ஒரு தீபம் ஏற்றுங்கள். அது ஒரு சாதாரண தீபம் இல்லை, அது உங்கள் வாழ்க்கையின் ஒளி. அந்த ஒளி உங்கள் பிரச்சனைகளையும் மெதுவாக கரைத்துவிடும். நீங்கள் கடைசியாக எப்போது ஆழமாக சுவாசித்தீர்கள்? காற்று சொல்கிறது, நீங்கள் சுவாசிப்பதால்தான் நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டில் காற்றோட்டம் சரியாக இருக்கிறதா? ஜன்னல்கள் திறக்கப்படுகிறதா? ஒரு சில நிமிடங்கள் ஜன்னலை திறந்து வைத்து ஆழ்ந்த மூச்சு விடுங்கள். உங்கள் மன அழுத்தம் அப்படியே வெளியேறிவிடும். ஆகாயம் எல்லாவற்றையும் தாங்கும், ஆனால் அது வெறுமை. நம்ம வாழ்க்கையிலும் அந்த அமைதியான வெறுமை தேவை. தினமும் 5 நிமிடங்கள் மொபைல் இல்லாமல் அமைதியாக உட்காருங்கள். அதுதான் கடவுள் உங்களோடு பேசும் நேரம். நீங்கள் யோசிக்கிறீர்கள், என் வாழ்க்கை ஏன் இப்படியாக இருக்கிறது என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், உங்கள் வீடு உங்கள் சக்தி. அதுவே உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. பஞ்சபூதங்கள் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை தானாக சரியாகும். இது ஒரு சாதாரண விஷயமில்லை, இது நம் முன்னோர்களின் ரகசியம். நீங்கள் இதை பின்பற்ற ஆரம்பித்தால் உங்கள் வீடு மட்டுமில்ல, உங்கள் வாழ்க்கையே மாறும். இன்று முதல் உங்கள் வீட்டை மாற்ற ஆரம்பியுங்கள். நாளை உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எந்த பஞ்சபூதம் சமநிலை இல்லை என்று கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வீடியோக்கள் வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்.